இந்த குழந்தைய கொஞ்சரேன்னு ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்க பாத்துறீங்களா? அதுவும் பூதாகாரமான ஒரு மூஞ்சி எடுத்துட்டு போய் அந்த குழந்தை முன்னாடி வச்சு என்ன இளவு பாஷைன்னு யாருக்குமே தெரியாது. அந்த குழந்தை யோசிக்கிட்டே, எனக்கு தான் பேச வராது, உனக்குமா பேச வராது? இளவு எடுத்தவனே. இதுலதான் டார்ச்சர்னா டாய்ஸ் வாங்கி கொடுக்கறதுல ஒரு டார்ச்சர் இருக்குங்க. தொட்டில குழந்தைய தூங்க போட்டு மேல ஒரு பிளாஸ்டிக் பொம்மை தொங்க விட்டுருப்பாங்க பாத்துறீங்களா? சுத்தினே இருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்களே டயர்டாய் தூங்கலான்னு கண்ணை மூடுறீங்க, 3Dல ஒரு பொம்மை வந்து அந்த குழந்தை டெய்லி அப்படி பார்த்து பார்த்து அந்த குழந்தை தூங்குறது இல்ல, ஹிப்னோடைஸ் ஆயிருது. ஹிப்னோடைஸ் ஆகி பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் வந்து, போன ஜென்மத்துல நாயா இருந்தேன், அப்ப கூட நல்லா தான் இருந்தேன், இந்த ஜென்மத்துல இந்த நாய்க்கு மகனா பிறந்த நான் படுற கஷ்டம் இருக்கே, ஐயோ 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 ஐயோ. இதுக்கெல்லாம் உச்சகட்டமா ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த மதர்ஸும் பாட்டியும் குழந்தைக்கு பண்ற மேக்கப். ஒரு சுருட்ட முடி குழந்தைய எடுத்து வச்சு தலை ஃபுல்லா எண்ணெயை போட்டு தப்பி, மூஞ்சில பவுடர் போட்டு அப்பி, திருஷ்டி போட்டுங்கிற பேர் இவ்வளவு பெரிய கருப்பு போட்டு இங்க ஒண்ணு வச்சு மேக்கப் முடிஞ்சது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை சூனி வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கும். அப்பனுக்கே அடையாளம் தெரியாது. யாராவது கெஸ்ட் வந்தாங்க,